நாள் நாங்கள் தங்கியிருந்தோம். யார் என்ன ஒரு ரிசார்ட்டு. சரி சோத்திரம். என்ன இப்போ நீங்கள் இங்கே வந்தீங்க, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்குது, இங்கே வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை ஐயா வந்திருக்கேன், ஐயா பார்க்க வந்திருக்கிறேன். அங்கே ஒரு வாலிபர் கூட்டம், ஒரு வாலிபர் கூட்டம் நீங்கள் ஆரம்பித்து விட்டீங்களா அல்லது இல்லை சகோதரர்களாக கூடி அப்படி சமயத்தில் கன்வென்ஷன் நடத்துவாங்க, வாலிபர் கூட்டம் நடத்துவாங்க. இது இந்த சிஎஸ்ஐங்களையும் நடக்கும். எப்படி நடக்கும்? அங்கே ஒருவர் வந்து இயேசு நாமத்தில் நான் ஞாபகம் பண்ணுற அங்கே இங்கே ஓடுறாரு, எல்லாரும் ஆவியில் நிரம்புகிறாங்க. ஐயையோ, ஒரு மோசமான கூட்டம், மோசமான உபதேசம். இந்த வேக்கம் இவ்விதமாக வில்லியம் பிரங்கா மூலமாக இதாகி உலகத்தை கெடுத்து கொண்டு வருகிறது. இங்கேயும் பலாசி லாசி ஆரின்னு சொல்லி அவர் 2 தடவை ஊழியர்களை அனுப்பி முறியடித்தோம். தேவனுடைய பரிசுத்தராம சோதரன் நீர் உடனே ஓடி போய் உங்களுடைய சபையை பாதுகாத்துக்கொள்ளும், அது தவறான உபதேசம் என்று சொல்லி அனுப்பி வச்சு. தேவனுடைய பரிசுத்தராம சோத்திரம் உண்டாவதாக. ஏராளமாக, அதாவது சாத்தான் எப்பொழுதுமே போய் சொல்லுவான். யோவான் 8:44 யாராவது வாசிங்க. யோவான் 8:44. பிசாசானவனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்நாட்களில் அநேக ஊழியங்கள் பொய் பேசி தந்திரமான வார்த்தைகளை உபயோகித்து மக்களை வஞ்சிக்கிறார்கள். இதற்கு விரோதமாக தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும். ஆறாவது, ஐக்கியம் ஒற்றுமை உண்டாக்கும். ஒற்றுமை வல்லமை உண்டாக்கும். ஐக்கியம் மிகவும் முக்கியம். சபை மக்கள் ஊழியர்களோ ஐக்கியமாக இருக்க வேண்டும். எங்கே ஐக்கியமும் இல்லையோ, எங்கே ஒற்றுமை இல்லையோ அங்கே ஐக்கியம் இல்லை என்று அர்த்தம். எங்கே ஒற்றுமை இல்லையோ அங்கே வல்லமை கிடையாது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ ஐக்கியம் தேவனால் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. நாம் அபிஷேகத்தோடு ஐக்கியமாக இருக்கக்கூடாது, யாரோடு ஐக்கியமாக இருக்கக்கூடாது என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. 2 கொரிந்தியர் 6:14-15. பேய்களோடு ஐக்கியமாக இருக்கக்கூடாது. 1 கொரிந்தியர் 10:20. கீழ்ப்படியாரோடு பிரிவினவாதிகளோடு ஐக்கியமாக இருக்கக்கூடாது. 1 கொரிந்தியர் 16:17. 1 கொரிந்தியர் 16:17 வாசிங்க. தெரியாத வசனங்களை மாத்திரம் வாசிக்க சொல்லுகிறேன், தெரிஞ்ச வசனங்களை அப்படி சொல்லிக்கொண்டே போகிறேன். வாசிங்க. ஸ்தேவான் பொர்த்துனாத்து அகையாவுக்கு என்பவர்கள் வந்ததற்காக சந்தோஷமாக இருக்கிறேன். நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியிருந்ததை அவர்கள் செய்திருக்கிறார்கள். என்ன வாசிக்கிறீங்க? 1 கொரிந்தியர் 16:17. சோத்திரம். சாரி. நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடு இல்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. ஆனபடினாலே எப்படிப்பட்ட தவறான உபதேசம், பிரிவினையான உபதேசம், பாஸ்டர் சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை அப்படி என்று சொல்லிக்கொண்டு முறுமுறுக்கிறதும், யாராவது வீழ்ச்சி இடையில நிலையில் இருந்தால் அவர்கிட்ட போய் நீங்கள் சொல்கிறது சரிதான் பிரதர், இங்கே நடக்கிறதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்க காலை வாரி விடாதீங்க. பிரதர் சரியில்லைன்னா அதுக்காக நாம் கூடி ஜெபிப்போம், நாம் சொல்லி அதில் ஒரு கூட்டத்தை கூட்டி அதை விசாரித்து அதை ஒழுங்குபடுத்துவோம் என்று சொல்லி விசுவாசத்தில் விட எதுவாக இருக்கிறவர்களை நாம் கூட ஒரு வார்த்தை சொல்லி இடறி போக செய்யாதபடி நாம் அதற்காக ஜெபம் பண்ணுவோம் என்று அவர்களை தடுக்க வேண்டும். தேவனுடைய சிலர் பிரிந்து போவார்கள். பிரிந்து போனால் உடனே அவர்கள் மேலே அன்பு வந்து அவர்கிட்ட போய் பேசி அவர்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு ஆமான்னுக்கிட்டு இருக்கிறாங்க. இது மகா தவறு. ஒரு மனிதன் தலைமை சபையில் பேர் இருதயசாமி, அவன் மகா பாவத்தில் இருந்தால் யோகா விக்னஸ்காரன் அதிலிருந்து விடுதலையாக்கி சபையில் ஐக்கியமாக இருந்தான். திரும்ப பொருளாசை வந்து விட்டது, சபையை விட்டு போய்விட்டான். நம்ம சபை மக்கள் சிலரை கண்டு யோகான்னு சொல்லியிருக்கான், அவர்கள்லாம் எதிர்த்து அதை முயற்சிட்டார்கள். அப்போது சபையில் சிலத்துறைன்னு ஒரு விசுவாசம் உண்டு. ஐயா நான் அவரை கண்டு பேசி
மறுபடியும் சபைக்கு கொண்டு ஐயோ நீயே இப்போ அரை ஆளாக இருக்கிற, நீ போனால் நீயும் விழுந்து போ, நீ போகாத, நான் போக வேண்டிய நாளில் போக வேண்டாம். ஒரு நாள் போனேன். அப்போது நாங்கள் அந்த வீட்டுக்கு போகிறேன்னு கேள்விப்பட்டு சிலர் வந்து விட்டாங்க. நான் கேட்டேன், என்ன சாட்சி? யோகா சாட்சியா? யோகான்னா யார்? இயேசு கிறிஸ்து தான் யோகா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது எப்படி அப்படின்னு சொன்ன, ஒரே கடவுள் தான் உண்டு அப்படி. அவன் ஒரே கடவுள் தான் உண்டு, அவர் பிதாக்குமாரன் பரிசுத்தாவியானவர். இல்லை யோகா தான் கடவுள் உண்டு. யோகா கடவுள்னு சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துக்கு யோகா என்று சொல்லி பேர் உண்டு. ஆமாம், மோசைக்கு முள்செடியில் தரிசனமானவர் யாருன்னு கேட்டேன். யோகான்னு சொன்னான். இல்லை யோகா இல்லை, அது கர்த்தருடைய தூதரானவர் இயேசு கிறிஸ்து தான் தரிசனமானார்னு சொன்னேன். அப்போஸ்தலர் 7:35. யாராவது வாசிங்க. உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதளித்திருந்த இந்த மோசேயைத்தானே தேவன் முட்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். ஹல்லேலூயா. முட்செடியில் தரிசனமானவர் தேவனுடைய தூதனாகிய திருத்துவத்தின் 2வது ஆளாகும். நீ என்ன சொல்லுகிற? இப்போ கிறிஸ்துவ சாட்சி தான் தேவை. யோகா சாட்சி படையப்பட்ட அந்த யூதர்கள் தான் கிறிஸ்துவை கொலை செய்தார்கள் எச்சரித்து, நீ உன் குடும்பத்தில் குடும்பம் கெட்டு போச்சு, அப்படியே மனைவி இறந்து போயிட்ட, அவனும் மோசமான பாவத்தில் இருக்கிறான். பழைய பாவத்தில், அதாவது சபை விட்டு போகிறவர் பழைய பாவத்தில் முதல்ல அதைத்தான் செய்வாங்க. ஒருவன் பின்மாறுறான்னா, பீடி குடிச்சிட்டு இருக்கான், சாராயம் குடிச்சிருக்கான், வித்தியாசம் இருக்குன்னா பின்மாறின உடனே பீடி குடிப்பான், அந்த சிகரெட்டை குடிப்பான், அந்த சாராயத்தை குடிப்பான், அந்த பாவத்தை தான் செய்வான். சபையில் இருக்கிறவருக்கு தேவ மகிமை வல்லமையினால் காக்கப்பட்டிருப்பீர்கள். அதை விட்டு போய்விட்டால் உடனே தேவனுடைய வல்லமை உங்களை கைவிட்டு விடும். தேவனுடைய பரிசுத்தராம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், அதை ரட்சிப்பு, ரட்சிலிருந்து எப்படி மக்கள் வீழ்ச்சி அடைகிறார்கள், அதை தடுக்கிறதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்போ ஒருவன் வேணுமென்றே கெட்டு போக வேண்டும் என்று அவன் தீர்மானித்திருந்தார், அதை ஒன்றும் செய்ய முடியாது, கடவுளும் ஒன்றும் செய்ய மாட்டார். 17 முறை எச்சரித்தார் யூதாசை மனம் திரும்ப முடியாது. கடைசி வேளையில் கர்த்தர் சொன்னார், இந்த அப்பத்தை துவைத்து எவனத்தை கொடுக்க அவன் நான் தான் என்று சொல்லி சொன்னார். எல்லாரும் கேட்டாங்க நானோ என்று. யூதாஸ் கேட்டப்ப நீ சொல்கிறபடி தானே என்றார். திரும்ப யோவான் கேட்டது, இந்த அப்பத்தை துவைத்து எவன் கூட அவனது அப்பத்தை துவைத்து யூதாஸ் கொடுத்தான். அப்போது சாத்தான் அவன் புகுந்தான், அவன் புறப்பட்டு போனான். ராக்காலமாக இருந்தது. சீசர்களுக்கு விளங்கவில்லை. அவன் பொக்கிஷதாராக இருந்ததுனால ஏதோ பண்டிகைக்காக ஏதோ வாங்க முடியும், அல்லது ஏழைகளை தர்மம் கொடுக்க முடியும், ஏதோ அனுப்புகிறார்னு சொல்லி நினைத்து கொண்டார்கள். இல்லை, இயேசுவை காட்டி கொடுக்கத்தான் போகிறோன்னா அங்கேயே பேசுபாட்டை தவறி தலையை வட்டி போட்டிருப்பார். தேவனுடைய பரிசுத்தராம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவாலே அவர் ரட்சிக்க முடியவில்லை. ஏனென்றால் மனித ஆத்மா சுயாதீனம் உள்ளது. அது ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். நாம் வாசிக்கிற பிரகாரம் யோவான் 3:18 அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் இல்லாதவர்கள் உள்ளவர்கள் ரட்சிக்கப்படால், இல்லாதவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டு இருக்கிறார்கள்ங்கிறதாகும். அந்த ஆக்கினை ஒரு நாள் நிறைவேறும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால் ரட்சிப்பு, விசுவாசிக்கிறதுனால் நரகம் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு, அவனுடைய பாவத்திற்காக இல்லை. இப்பொழுது உலகத்திற்கு சாட்சியாக இறைவன் இயேசுவை நிறுத்தியிருக்கிறார். இவரை விசுவாசி ஏற்றுக்கொள்வதனால் முக்தி, இவரை விசுவாசித்ததினால் நரகம். அவனுடைய பாவத்தினால் அல்ல, இவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளாதனால் நரகம். இன்றைக்கு நாம் சுவிசேஷம் அறிவிக்கிறோம் என்றால், கால் பண்ணுகிறோம் என்றால், அதை அழைப்பு கொடுக்கிறோம் என்றால், அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளாதினாலே அவர்கள் மேலே ஆக்கினை வரும். வாசிக்கலாம் யோவான் 3:18. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டு ஆயிற்று. தேவனுடைய பரிசுத்தராம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் இப்போ கொலை தண்டனை தீர்ப்பளிக்கப்படுகிறது, ஆனால் அதை நிறைவேறுகிறது, பின்னால் ஒரு நாள் நிறைவேறும். தீர்ப்பளிக்கப்பட்டாய்விட்டது. அடுத்த நாள் இயேசுவை பற்றி எல்லாருக்கும் அறிவிக்கணும். அறிஞ்சவர்கள், தெரிந்தவர்கள், சொந்தக்காரர்கள், பார்க்கிறவர்கள், வேலை செய்கிறவர்கள், பிரயாணத்தில் கூட இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் அறிவிக்கணும். குடும்பமான சபையானது அடிக்கடி கன்வென்ஷன் போட்டு அழைப்பு கொடுக்க வேண்டும். நாம் ரொம்ப செலவு செய்ய வேண்டும். நாம் ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ளவர்களாக தேவன் நம்மை நியமித்திருக்கிறார். உலகம் ரட்சிக்கப்படாத போகிறதும் நம்முடைய கருத்தில் இருக்கிறது. குறைஞ்சபட்சம் ஜெபிக்கணும், சுவிசேஷ வேலை செய்யணும். இப்போது இயேசு கிறிஸ்து தான் ஊழியம் செய்கிறார், நம்ம இன்னும் இறங்கி சரியாக ஊழியம் செய்யலை. எனக்கு அடிக்கடி ஒவ்வொரு ஊழியர்மான்னு சொல்லுவேன், மினி கன்வென்ஷன் போடுங்க, பேச திறமை உள்ளவர்களை கொண்டு வந்து நீங்கள் செய்தி கொடுங்க, கர்த்தருடைய செய்தியை அறிவித்து மக்களுக்கு அழைப்பு கொடுங்கன்னு சொல்லி. பெரிய கன்வென்ஷன், பெரிய காரியம்னா நான் வர்றேன், ஆனால் முயற்சி ரொம்ப குறை. இப்போ எப்படி நடக்குது என்றால், கர்த்தர் எனக்கு அல்ல ஒரு வழிபாடு கொடுத்தார். நோவாவுடைய பேழைக்குள்ளாக மிருகங்கள் ஜோடு ஜோடாக
சுத்தமாக அதை பிழைக்குள்ளாக மிருகங்களும் பட்சிகள் பிராணிகள் எல்லாம் கடவுளை அனுப்பினார். நோவா போய் ஒன்றையும் பிடிக்கிட்டு பிடிக்கிட்டு வர முடியாது. புலியை, சிங்கத்தை, கரடியை எங்கே கொண்டாந்து இது பண்ண முடியும்? கர்த்தர் அவைகளை பேழைக்குட்படுத்தினார். உட்படுத்தி குடும்பத்தையும் உட்படுத்தி வெளியே கதவை கர்த்தர் அடைத்தார். பின்னால் யாரும் அலர்னாலும் நோவா விரும்பினாலும் கதவை திறக்க முடியாதுன்னா வெளியே போட்டிருக்கு. இந்த பிரகாரம் இப்பொழுது கர்த்தர் இந்த பேழைக்குள்ளாக ஆத்மங்களை கூட்டி சேர்த்து கொண்டிருக்கார். இது ஒரு அதிசயம். நான் அடிக்கடி சிந்திப்பேன், இன்னும் சரியாக சபை இறங்கி சுவிசேஷ வேலை செய்யலை. அடுத்தடுத்து கன்வென்ஷன் வைக்கல, ஜெனரல் கன்வென்ஷன்லாம் நடத்துறதில்லை. மற்ற பெந்த சபைகள் பேருக்கு சபை செய்கிற மாதிரி கூட்டம் போடுறதில்லை. ஆனால் மக்களை தேவன் கொண்டு வந்து சேர்த்து கொண்டு இருக்கிறார். அடிக்கடி சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிறார், அவர் தான் கொண்டு வந்து சேர்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கன்வென்ஷன் இருந்ததுக்காக சில செய்திகள் கொடுத்துக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திருச்சபையினுடைய ஐக்கியம் தேவனோடு உள்ள ஐக்கியமாகும். திருச்சபையோடும் தேவனோடும் கூட ஐக்கியமாக இருக்கும்படியாக இந்த வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. வெவ்வேறு டெனாமினேஷன் நம்ம சபை எழுப்பும்போது நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே 400க்கு அதிகமான டெனாமினேஷன் இருக்கிறது, இதில் ஏதாவது ஒரு நல்ல சபையை காட்டும், அதில் போய் நான் ஐக்கியமாக இருக்கிறேன். கர்த்தர் சொன்ன அதெல்லாம் சபை இல்லை. இப்போ 400 இல்லை, 1500க்கு மேலான டினாமினேஷன், அதாவது வெவ்வேறு நாமங்களுடைய சபைகள் இருக்கின்றன. நம்ம சபை எழுப்பும்பொழுது 40 தான் இருந்தது. நான் எல்லாம் எழுதி வச்சுருக்கேன். இப்போது அது பெந்த சபைகளை பற்றி நான் அறிவித்தேன். இவைகள் துண்டு துண்டாக சிதறி போய் என்ற அஸ்திவாரம் கிடையாது, தலைவன் கிடையாது, அப்போஸ்தலன் கிடையாது, அஸ்திவாரம் இல்லை. இந்த பெந்தகோஸ்து மக்கள் இப்படி சிதறடிக்கப்படுவார்கள் என்று 1974 பள்ளப்பட்டி கன்வென்ஷனில் அறிவித்தேன். இப்போ அது நடைபெறுகிறது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். கர்த்தர் சொன்னார், என்னுடைய சபை எழுப்பும்படியாக நான் உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று சில ரகசியங்களை என்னோட கூட பேசினார். அது எனக்கும் தேவனுக்கும் அடுத்த சில உடன்பாடுகள்லாம் உண்டு. அது உடன்பாடுன்னா வெளிப்படையாக நான் சொல்லிடுறேன். அதை நான் சொல்லிட்டேன், இந்த வேலை வெற்றி அடைஞ்சால் எல்லா மகிமையும் கனமும் உங்களுக்கு செலுத்துவேன், தோல்வி அடைஞ்சால் நீர் என்ன தாங்கலை, அது உம்முடைய தவறுன்னு சொல்லி உங்கள் மேலே தான் பழி போடுவா அப்படின்னு கருத்து சொல்லிட்டார். சரி, நீ ஆரம்பி, முன்னால் இரு, நீ முன்னால் இரு, இந்த வேலை நடப்பிக்க தகுதியானவர்களை கொண்டு வந்து தோளோடு சொல்ந்து இந்த வேலையை நான் நடப்பேன், உலகம் எங்கும் சபை பரவும் என்று கருத்து சொன்னார். இன்றைக்கி அதைத்தான் செய்திருக்கிறார். ஊழியர் மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நான் கருத்திடத்தை சொன்னேன், முன்னால் ஒளிஞ்சதமாக செய்ய மாட்டேன், முன்னால் தினம் அலைவன், தினம் சுவிசேஷம் அறிவிப்பேன், தினம் அதாவது பொருத்தனை எல்லாம் பண்ணியிருந்தேன். அடிக்கடி லீவு போட்டுட்டு இவாஞ்சல் டூர் போகிறேன். நான் எங்கெங்கே இவாஞ்சல் டூர் நடந்தேனோ அங்கெல்லாம் இப்போ சபை இருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கத்தோட சொல்ல, நான் முன்னால் ஒளிஞ்சதமாக செய்ய மாட்டேன், சொல்லுறதை மாத்திரம் செய்வேன். சரி, சொல்லுறதை மாத்திரம் செய்வேன், ஆரம்பி முன்னால் நான் கட்டளையிட்டதை மாத்திரம் செய்வேன். அப்போது கட்டளை இடும்பொழுது தான் நான் ஒரு இடத்துக்கு வர முடியும், ஒரு இடத்துக்கு போக முடியும், ஒன்று செய்ய முடியும். நீ ஊக்கமாக ஜெபிச்சா, அதான் நான் உங்களிடத்து வர்றதுக்காக வேண்டிக் கொள்ளுன்னு சொல்லி எழுதியிருக்கப்புறம் ஜெபிச்சா ஒருவேளை நாங்கள் வருவேன், இல்லைன்னா வேறு இடத்துக்கு போவேன். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடவுள் ஒளியாக இருக்கிறார், அந்த ஒளியை நமக்கு கொடுக்கிறார். அந்த ஒளி என்ன என்றால் அது பரிசுத்தமாக்கும். பரிசுத்தத்திலே அதாவது ஐக்கியம் மிகவும் கண்டிப்பாக இருக்கும். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 யோவான் 1:7-6 நாம் பார்க்கிறோம், ஒளியிலே நடந்தால் தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஒளியிலே நடந்தால் அதாவது உங்களுடைய இருதயம் பழங்கி போல இருந்து நான் பார்த்தவங்க இருதெல்லாம் இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியுது. ஏன் இருதயம் பழங்கி போல இருந்து நீங்கள் பார்த்தது அப்படி ஒருவர் பூத கண்ணாடி வச்சு பார்க்கும் பொழுது களங்கமற்ற சூதற்றதாக இருந்தால் கண்டிப்பாக ஐக்கியம் இருக்கும். எனக்கு தெரியாமல் உங்கள் இருதயத்தில், உங்களுக்கு தெரியாமல் என் இருதயத்தில் வஞ்சனை, சூது, பாவம், தந்திரம் இருந்தால் ஐக்கியம் சரியாக உண்டாகாது. அவர் ஒளியில் இருக்கும்போது நாம் ஒளியிலே நடந்தால் ஒரு ஐக்கியப்பட்டிருப்போம். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாரும் பாவரிக்கை செய்து பாவம் மன்னிப்பட்டு பாவத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஐக்கியம் மிக முக்கியமாகும். என்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாதிரி காண்பித்து போயிருக்கிறார். 1 பேதுரு 2:21. தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிவதே ஒளியில் நடப்பதாகும். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்கிறதுனால் பரிசுத்தம் அடைவோம். 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார்.
தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நமக்கு மாதிரியை பின் வைத்து போயிருக்கிறார். அடுத்தபடியாக கடவுளும் நம்முடைய இதில் பங்கு கொள்ளுகிறார். எபிரேயர் 2:14. அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தை உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். 4 அதிகாரம் 15வது வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நம்முடைய மாம்ச சரீரம் நம்முடைய ரத்தத்தை போல அவர் நம்மிலே பங்கு பெற்றார், நம்மில் சகோதரர் ஆனார். என்னுடைய சகோதரர் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நாம் அவருடைய மாம்சமும் அவருடைய எலும்புமாக இருக்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திருச்சபை என்று சொல்லப்படுவது மகா மேன்மையானது. எப்பொழுது நம்ம கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறோம், முன்னின்று நம்மோடு கூட சேர்ந்து அந்த ஆராதனை செய்கிறதும் நடத்துகிறவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்து அதாவது அவர் ஆராதனை செய்கிறார். பிதாவாகிய தேவனை ஆராதிக்கிறதுக்கு அவர் முன்னின்று மாதிரி காண்பிக்கிறார். நாம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுகிறோம், அதாவது பின்தொடர்ந்து செல்லுகிறோம். எபிரேயர் நிறுவம் இதில் நான் வாசிக்கிற பிரகாரம் 12 முதல் 6வது வாசிக்கலாம். 10வது வசனத்திலிருந்து வாசிங்க. எபிரேயர் 2:10. ஏனென்றால் தம்மாலேயும் சகலத்தை உண்டாக்கிறவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவருமாய் யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரன் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும் தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிங்க அடுத்த வசனத்தை. நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லி இருக்கிறார். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வசனம் 12 நாம் வாசிக்கிற பிரகாரம் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நம்முடைய சபை ஆராதனை நடைபெறும் பொழுது முன்னால் நின்று நம்மோடு கூட சேர்ந்து பாடி இந்த ஆராதனை செய்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகும். பழைய ஏற்பாட்டு மக்களை சகோதரர் என்று சொன்னதில்லை. பழைய ஏற்பாட்டு மக்களை பிதாவே பிதாவே என்று அழைத்ததில்லை. நான் அங்கே எல்லாரும் உம்முடைய பிள்ளையே நீர் எங்களுடைய பிதா என்று சில இடங்களில் கவியாக எழுதியிருக்கிறது. ஆனால் எங்கள் பிதாவே என்று அவர்கள் ஜெபிக்க மாட்டார்கள், ஜெபிக்கிறது இல்லை. புதிய ஏற்பாட்டின் பெரிய மகிமை என்றால் பிதாவே என்று ஜெபிக்கும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்தார். நானும் என் பிள்ளைகளும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களை சகோதரர் என்று சொல்லி சொல்லுகிறார். சபை நடுவிலே, அதாவது மெய்யான ஆராதனை நடுவிலே இயேசு கிறிஸ்து நின்று பாடுகிறார். சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி இருக்கிறார் என்பதாகும். இது சங்கீதத்திலே காணப்படுகிற தீர்க்க தரிசனம் இங்கே எடுத்து கையாளப்படுகிறது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனுடைய பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு ஆராதனை செய்ய நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஐக்கியம் என்று சொல்லப்படுகிறது மிக முக்கியமானதாகும். லூக்கா 2:14 நாம் வாசிக்கிற பிரகாரம் உன்னத்திற்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி சொன்னார். ஒரு மனிதன் ஞானஸ்நானம் பெறும் பொழுது இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறது. உன்னத்திற்கிற தேவனுக்கு மகிமை உண்டாகிறது, பூமியிலே சமாதானம் உண்டாகிறது, தேவனுடைய பிரியம் அவன் மேலே உண்டாகிறது. தேவனுடைய பரிசுத்த நாமம். மற்றபடி அந்த தீர்க்க தரிசனத்துக்கு தூதர்கள் பாடுன அந்த வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாமல் இருக்கும். தானியேல் 9:24 இப்படி வாசிக்கிறோம். தானியேல் 9:24 மேசியா சங்கரிக்கப்படுகிற சம்பவத்தை பற்றி எழுதியிருக்கிறது. தமக்காக இல்லை, நமக்காக தான் அவர் சங்கரிக்கப்படுகிறார் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறதற்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போமாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். யாராவது வாசிக்கலாம். பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால்
தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனாலும் தமக்காகவில்லை, நமக்காக என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஏசாயா 53:5 நாம் பார்க்கிற பிரகாரம் நாம் எல்லோரும் பாவிகள், ஆனால் தேவனோ நம்ம எல்லாருடைய பாவத்தை அவர் மேல் விளைச் செய்தார். நம்முடையதை அவர் எடுத்துக்கொண்டு அவருடையதை, அவருடைய நீதியையும் அவருடைய பரிசுத்தத்தையும் அவருடைய நன்மையும் நமக்கு அவர் அருளுகிறார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலே வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று எழுதியிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டால் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேலே இருந்து அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். சிலுவையிலே நடந்த சம்பவம் என்ன என்றால், நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மேலும், அவருடைய நீதி பரிசுத்தம் அவருடைய நன்மை எல்லாம் நம்மேலுமாக இடமாற்றப்பட்டிருக்கிறது. பிதாவாய் தேவன் செய்த பெரிய காரியம் என்ன என்றால், நம்முடையதெல்லாம் அவர் மேல் போட்டு அவருடையதெல்லாம் நம்ம அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் இது பலிக்கும். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனபடினால் 1 Peter 2:24 வாசிக்கிற பிரகாரம் அவர் நம்முடைய பாவங்களை சுமந்தார், நம்முடைய அக்கிரமத்தை ஏற்றுக்கொண்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தவருடைய தழும்புகளால் குணமாகிறோம், குணமானோம் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. 7வது தேவனோடு உள்ள ஐக்கியம். தேவனோடு உள்ள ஐக்கியம் எப்படி உண்டாகும்? மனுஷரோடு எப்படி ஐக்கியம் உண்டாகும்? தேவனோடு உள்ள ஐக்கியம் நேர்கோடு, மனுஷரோடு ஐக்கியம் படுக்கை கோடு. இது சரியாக இருந்தால் இது சரியாக இருக்கும், இது சரியில்லை என்றால் கண்டிப்பாக குழப்பம்தான். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் சரியாக இருக்கிறேன், எல்லோரும் கூட ஐக்கியம், எனக்கு எதிரி பகையாக ஒன்று இல்லை, அதாவது எனக்கு விரோதமாக எதுவும் செய்கிறா வைக்கிறாங்க எல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதாவது நான் இப்போ ஊழியர் மாநாட்டில் சில ரகசியங்களை பேசிக்கிட்டு வருகிறேன். நான் சரியாக இருக்கிறேன், அதனால் எல்லாரோட சரியாக இருக்கிறேன். அவங்க உள்ளத்தில் என்ன பகிச்சு எனக்கு விரோதமாக சிந்திச்சு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தானா அதுக்கான தண்டனை அவங்க அடைவாங்க. எனக்கு அதுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆம், இதற்கு முதலாவது பாவ நிவர்த்தியாக வேண்டும். ஏசாயா 59:2 இதுதான். ரட்சிக்க விடாதபடி அவருடைய கை குறுகி போவதும் இல்லை, அவருடைய வல்லமை இல்லாமல் போவதும் இல்லை. நம்முடைய பாவங்களே நம்முடைய அக்கிரமங்களே தேவன் நமக்கு செய்யக்கூடாது அப்படி நமக்கு உதவி செய்ய அப்படி அவருடைய முகத்தை மறைக்கிறது. பாவ அறிக்கை, பாவத்தை விட்டு விடுதல் மூலமாக இரக்கம் கிடைக்கும், இரக்கத்தை பெறலாம். ஆதிசபை ஐக்கியத்தை வளர்ந்து பெருகிற்று. கூடி வருதலை அவர்கள் மிக முக்கியமாய் இன்றியமையாததாய் எண்ணினார்கள். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தொப்பி என்ன அனுபவம். ஒரு ஆசிரமத்தில் ஒரு ஏழை சிறுவனை கொண்டு வந்து தாயார் சேர்த்தார். சேர்த்து கொஞ்ச நாள் கழித்து அந்த பையனை பார்க்க வந்தார். அவனுக்கு ஒரு துப்பியை கொடுத்து விட்டு போனார். ரொம்ப ஏழையாக இருந்து. அப்போ சபையிலிருந்து மேலதிகாரிகள், அதாவது அந்த சங்கத்தில் அந்த சொசைட்டியில் இருந்த மேலதிகாரிகள் வந்து இங்கே பார்த்தார்கள். அந்த பையன் ஒரு அழுக்கு தொப்பியை வச்சுருக்கா, அதை முதல்ல அதை பிடிங்க, அதை தூர வீசுங்கன்னு அவனுடைய தொப்பியை எடுத்து ஜன்னல் வழியாக வெளியே போட்டு விட்டார்கள். எது அங்கே உள்ள வார்டன் இவர்கள்லாம். அந்த பையன் அது அங்கே கூட்டம் நடந்துக்கிட்டு இருந்த பிள்ளைகளுக்காக உபதேசம் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த பையன் வெளியே போய் அந்த தொப்பியை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தான். உடனே ஒரு அம்மா போய், நீ ஏன்ப்பா அழுகிற? இந்த தொப்பின்னா என்ன தொப்பி? இது எங்கள் அம்மா ரொம்ப ஏழை, அவங்க சேலையினால் இது பண்ணது, அதை எனக்கு மறக்க முடியல அப்படின்னா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார், அடக்கம் பண்ண விட்டார்கள் தான். அதை நாம் மறக்க முடியாது. திருவிருந்தை ஆசிரியத்தில் ரொம்ப முக்கியப்படுத்த வேண்டும். ஐக்கியம். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 Corinthians 15:25 வாசிக்கிறான். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். 1 Corinthians 11:25 வாசிக்கிறது சரியா? பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைகூரும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாவம் செய்தது நாம்
தண்டனை அடைகிறது கிறிஸ்து. பாவம் செய்கிற நாம் தான் தண்டனை அடைந்து நரகத்துக்கு போக வேண்டும், சிலுவையில் அறையப்பட வேண்டும். ஆனால் பிதாவாகிய தேவன் யாராவது ஒருவர் இவர்களுக்காக தன்னை பலி செலுத்தினான், இவர்களை எல்லாம் மன்னித்து விடுகிறேன் என்றார். குமாரன் நான் அவர்களுக்காக பலி செலுத்துகிறேன் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா! தேவனுடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த ஏழை சிறுவன், எங்கள் அம்மா சொன்னாங்க, இந்த தொப்பியை நினைக்கும் பொழுதெல்லாம் என்னை நினச்சிக்காப்பான்னு சொல்லியிருக்கிறாங்க, அதனால் இந்த தொப்பி எனக்கு வேணும்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் அந்த தொப்பியை அனுபவித்து விட்டார்கள், தொப்பியை வைத்து கொண்டார்கள். நாம் எவ்வளோ அதிகமாக நம்முடைய இறைவனை மையப்படுத்த வேண்டும், நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஐக்கியத்தை காத்துக்கொள்வோமாக, நம்முடைய ஜீவியத்திலே ஐக்கியமுள்ளவர்களாக இருப்போமாக. கிறிஸ்துவ ஐக்கியம் மிக முக்கியமானது. இப்படி கிறிஸ்தவர்கள் ஒருவர்கள் கொடுக்கல் வாங்கல், துன்பத்திலே இன்பத்திலே பங்கு பெறுகிறது, அவர்களுக்காக கரிசனை எடுக்கிறது. விதமான ஒரு ஆவியின் ஏக்கம் சபையில் இருக்கிறது. இவ்விதமான இந்த அன்பின் பலத்தினாலே போய் புறஜாதிகளையும் அன்பு காட்டி நாம் அவர்களையும் நேசிக்கும் பொழுது அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த நாட்களில் இருந்த கிறிஸ்துவை பற்றி சொல்லி இவர்கள் ஒருவர் எவ்வளோ அன்புள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று கண்டு மக்கள் கிறிஸ்துவத்திலே வந்து சேர்ந்தார்கள். நாம் அப்படி செய்வோமாக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாக. கிறிஸ்துவ ஐக்கியம், நீங்கள் எங்களோடு கூட ஐக்கியமுள்ளாகும்படி இதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோட குமாரன் ஆகிய இயேசுவோடு உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் ஜெபம் பண்ணுவோமாக. Hallelujah, naraka urvita irvisia naravasha. Hallelujah, 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 urvisia. Hallelujah, 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 hallelujah. இந்த ஒழுங்கு செய்ததற்காக நமக்கு ஸ்தோத்திரம் தருகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் அனைத்திலுமால் முன்குறிக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் ஒரே சரீரமாக இணைய வேண்டும் என்று விரும்பி இருக்கிற விருப்பத்தை நிறைவேற்ற போறதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் தருகிறோம். அல்லேலூயா. கர்த்தாவே, எங்களுடைய ஐக்கிய பிதாவோடு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது. நீங்களும் எங்களோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறவர்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி உங்களுக்கு எழுதுகிறோம் என்று எழுதியிருக்கின்றபடி நாங்கள் நிறைந்த சந்தோஷம் உண்டாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஐக்கியத்துக்குள்ளே கொண்டு வந்ததற்காக நமக்கு ஸ்தோத்திரம் தருகிறோம். அல்லேலூயா. கர்த்தாவே, ஐஸ்வரியவான்களும் அறிவாளிகளும் கலங்கி தவித்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற கடைசி நாட்களிலே நாங்கள் மிகுந்த சந்தோஷம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக எங்களுக்காக செய்திருக்கிற தெய்வீக உறவுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் தருகிறோம். அல்லேலூயா. கர்த்தாவே, இந்த தெய்வீக ஐக்கியத்துக்குள் வர வேண்டிய மக்கள் வெளியில் ஏராளமானவர்கள் உண்டு ஆண்டவரே. அவர்களை கொண்டு வந்து சேர்ப்பேன். அப்பொழுது ஒரே மந்தை ஒரே மேய்ப்பெருமாகும் என்று சொன்ன தேவனே நமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உலகம் அனைத்திலும் உள்ள தேவ ஜனங்களை ஒரே மந்தைக்குள்ளாக்கி ஒரே மேய்ப்பெருக்குள்ளாக்கி கர்த்தாவே நம்முடைய தயவுள்ள சத்தத்தை நிறைவேற்ற போறதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம், ஒரே சரீரமாக இருக்கிறோம் என்பதை மறுபடியும் நிறைவு கூற வேண்டும் என்பதற்காக கர்த்தாவே திருப்பதி எங்கள் மத்தியில் ஆயத்தப்படுத்தி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. எங்களை சந்தித்திருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்று விரும்பி இருக்கிறோம் அதை செய்யும்படியான உணர்வுகள் எல்லா உள்ளங்களிலும் உண்டாகட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. அவனே இந்த ஆராதனை மகிமை இறங்கி இருந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தலைமை நீர் உலகம் அனைத்திற்கு வெளிப்படுத்த போவதற்காக ஸ்தோத்திரம். மலையின் மீது இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொன்னது போல உலகம் அனைத்திற்கும் திருச்சபை வெளிப்படுத்த போவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்யும் தொடர்ந்து ஆராதனை ஆசீர்வாதமாக நடத்தி முடித்து தந்தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம். பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, ஆமென். ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது பந்தி ஆசரிக்கப்படும். முழு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தான அபிஷேகம் பெற்று திருப்பந்தியில் பங்கு பெற ஆயத்தமாக இருக்கிறவர்கள் எல்லாரும் பங்கு பெற்றுக் கொள்ளலாம். எழுந்து அறிக்கை செய்ய வேண்டும். நான் கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டேன். தேவனுக்கு முன்பாக குற்றமற்ற மனசாட்சியோடு இருக்கிறேன். கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சாட்சி கூறி ஒருவருடைய கால்களை கழுவி கொண்டு வந்து கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். எல்லோரும் எழுந்து நின்று அறிக்கை செய்யலாம். நான் கர்த்தருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டேன். தேவனுக்கும் மனுஷனுக்கும்பாக குற்றமற்ற மனசாட்சியுடையவனாக இருக்கிறபடினால் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற நானும் ஆயத்தமாக இருக்கிறேன். போகலாம். கர்த்தர் துயர் துணியாய்
கதறி முகம் கவிழ்ந்தே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களை தியானிப்போமாக. நாம் பாவம் சேர்க்க, நாம் அக்கிரமம் சேர்க்க, நாம் நியாயம் செய்திருக்க, நாம் நியாயப்பிரமாணத்தை மீறிருக்க, நியாயப்பிரமாணத்தின்படி நாம் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு நரகத்தை தள்ளப்பட வேண்டியதாக இருக்க, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்க முடிய இந்த உலகத்தில் வந்தார். அப்பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாம் தம்மையில் அவர் ஏற்றுக்கொண்டார். அது நிமித்தம் நம்முடைய பாவத்திற்கான தண்டனை கெத்செமனே தொடங்கி கல்வாரியில் ஜீவனோடு மட்டும் அவர் பட்டு உத்தரித்தார். அவரை பிடித்து புறங்கையாக கட்டி முகத்தில் போய் முதில் அடித்தார்கள். வேலைக்காரங்க இறங்கினால் அவருடைய கன்னத்தில் இருந்தார்கள். முழுமுடியை சூட்டி கொண்டு அடித்து யூதருடைய ராஜாவை வாழ்க என்று பரியாசம் பண்ணார்கள். உமிழ்கிறவனுக்கு என் முகத்தின் தாடை மயிரப்படுங்கிறவன் தாடி ஒப்பு கொடுத்தேன், எந்திரினால் நேர்ந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அவரை குப்புறப்பட்டு வாரை கொண்டு எடுத்து அவருடைய முதுகை பிளந்தார்கள். உழுகிறவற்றுடைய படைச்சாலைகளை விரிவாக்குறது போல என் முதுகிலே விழுதார்கள் என்ற வசனத்தின்படி அவரை சித்திரவதை செய்தார்கள். கடைசியில் பார சிலுவை சுமக்க செய்து கல்வாரிக்கு இழுத்து கொண்டு போய் அங்கே இரண்டு பக்கம் இரண்டு கல்லறின் நடுசிலையில் கர்த்தரையுமாய் ஆணி அடித்து கொலை செய்தார்கள். இவ்விதமாய் நம்முடைய பாவத்திற்கு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டதும் வைக்கப்பட்டதும் குத்தப்பட்டதும் அறையப்பட்டதுமாய் உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவின் பரிசுத்த சரீரத்திற்காய் சோத்திரமாய் தெய்வத்துடைய திரு சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற இந்த அப்பத்தையும் ஆசீர்வாதத்தின்படி ஜெபம் பண்ணுவாங்க. நாம் எல்லாரும் கல்வாரிசியில் இரண்டு கலகமத்திலே நம்முடைய பாவத்திற்காய் அடிக்கப்பட்ட நொறுக்கப்பட்டதும் வைக்கப்பட்டதும் குத்தப்பட்டதும் அறையப்பட்டு தூக்கப்பட்ட கிறிஸ்துவினுடைய பரிசுத்த சரீரத்திற்காய் சோத்திரம் ஏறெடுப்போமாக. சோத்ராம் 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 சோத்ராம். தந்தையே, தம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்துதிக்கிறோம். நாங்கள் பாவம் சேர்க்க எங்களுக்கு பாவமையும் சோதனை வர முடியாது. நம்முடைய குமாரனை அனுப்பி எங்களுடைய பாவங்கள்லாம் அவர் மேல் சுமத்தி அதற்கான தண்டனை தேவகுமாரன் அடையும்படி கர்த்தாவை விட்டு தேவனே தம்மை சுதிக்கிறோம். சுதிக்கிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவர் மனம் வந்து எங்களுக்காக தம்மையே சமர்ப்பிக்க முடியாத உலகத்தில் வந்து மனசுகுமாரன் ஊழியம் கொள்ள முடி வராமல் ஊழியம் செய்யும் அநேகரை மீட்கும் முறையாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும் வந்தார் என்று திருவிழப்பட்ட விவகாரம். இயேசுவே சோத்திரம் 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 திருவிழந்து சாவித்த பொழுது கர்த்தாவை அப்பத்தெடுத்து சோத்திரம் பண்ணி பிட்டு சீதனத்தை வாங்கி பசிங்களுக்காக உங்களுடைய பாவங்களுக்காக பிடிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றீர். என்னை நினைக்கூறும்படி இது செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றி அதற்காய் சோத்திரம். அதை மறுநாள் நிறைவேற்றினே அதற்காய் சோத்திரம். இயேசுவே சோத்திரம். அன்பின் தந்தையே, தம்முடைய குமாரனுடைய பாடுபட்ட சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கின்ற அப்பத்திற்காய் சோத்திருக்கிறோம். ஆசீர்வதித்தாரும் இயேசுவே ஆசீர்வதித்தாரும் சுத்தாவியானவரே சோத்திரம். விநியோகத்திலும் ஆசீர்வதித்தாரும் கிருபையாரும் நன்றி. இயேசு கிறிஸ்து மகத்துவமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் தந்தையே.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோத்தரித்து சோத்திரம் 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 அதை பெற்று சோத்திரம் 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 சீசர்களை கொடுத்த வாங்கி உங்களுக்குள்ளே புசிங்க, உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார் என்பதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனே ஆனபடினால் சிந்தப்பட்ட கிறிஸ்துடைய பிரசுத்தத்திற்காய் சோத்திரமாக அந்த புதிய உடன்படிக்கையின் பாத்திரத்திற்காய் தேவனை சோத்தரிப்புவாங்க. கல்வாரி சிலுவையில் இருந்த கல்லர் மத்தியிலே நம்முடைய பாவத்திற்காய் சிந்தப்பட்ட கிறிஸ்துடைய பிரசுத்தத்திற்காய் சோத்திரம் ஏறெடுப்புமாக. சோத்திரம் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, நம்முடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரம் பாவ மன்னிப்பு உண்டாக முடியாது, நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக முடியாய் நம்முடைய குமாரனை வழியாய் அனுப்பி கொடுத்து எங்கள் மேல் அனுபவத்திற்காய் ஹல்லேலூயா. அது சர்வாங்க தகன வழியாய், போஜன வழியாய், சமாதான வழியாய், குற்றவாரண வழியாய், பாவ நிவாரண வழியாய் எங்களுக்காக தம்மே உற்சாக வழியாய் செலுத்தி எங்கள் ஆண்டவரே சோதரிகளை பாவ சிம்மாசனமும் தேவனோடு ஐக்கியத்தை உண்டு பண்ணதற்காக இயேசுவே நமக்கு நன்றி எடுக்கிறோம். தேவ ரத்தத்திற்காக சோத்திரம் எடுக்கிறோம். தேவனுடைய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை என்று சொல்லி இருக்கிற பிரகாரம் எங்கள் ஆண்டவரே சோத்திரம், உம்முடைய ரத்தத்தினால் அங்கமிக்கப்பட்டோம், சபையானோம். ஹல்லேலூயா. அதற்காக நன்றி எடுக்கிறோம். இயேசுவே சோத்திரம் சோத்திரம். பரிசுத்த பிதாவே சோத்திரம். கல்வாரி சிலுவையில் நம்முடைய குமாரனை பலியிட்டு எங்கள் மேல் அன்பு கூர்ந்து அதற்காக சோத்திரம். சிலுவை சிந்தப்பட்ட நம்முடைய குமாரனுடைய பரிசுத்த ரத்தத்திற்காக சோத்திரம் 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 சோத்திரம். தெய்வத்தினுடைய திருத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது புதிய உடம்புக்கிற பாத்திரத்திற்காக சோத்திரிக்கிறோம். ஆசீர்வதித்தார். நன்றி. கிருபையாயிரம் 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 சோத்திரம். கிறிஸ்து மகத்துவமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள எங்கள் பரமபிதாவே, ஆமென். அந்தபடியே அவர் போஜனம் பண்ண பாத்திரத்தை எடுத்து சோத்திரித்து சோத்திரம் 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 சீசரிடத்தில் கொடுத்து வாங்கி உங்களுக்குள்ளே பானம் பண்ணுங்கள், பாவ மன்னிப்பு உண்டாக உங்களுக்காக அடையற்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய ரத்தமாக இருக்கிறது. நான் வருகிறவர்கள் என்ன எனக்கு செய்யுங்கள் செய்யும் அவருடைய மரணத்தை தெரிவிக்க எண்ணத்தில் மாற்றினார் என்பதே.
எடுக்கலையே, முழங்கால் போடு, முழங்கால் போடு. அப்போ எடுக்காத யாரும் இருக்காங்களா இல்லையா? நான் தான் மேடையில் இருந்தவங்களுக்கு எல்லாம் சொன்னேன். செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே என்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நினைவு கூர்ந்து ஸ்தோத்திரம் செய்வோம். செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை பாத்திரமாகையும் மாத்திரம் கருணை வைத்த பாத்திரமாகையும் மாத்திரம் கருணை வைத்த வாழ்வனை உலகோந்திரனை என்றும் கோந்திரம் செய்வேனே, யேசுரையனை கோந்திரம் கந்தை பதிந்தவனை ஆவானோர்களும் வம்படி பணி வாதித ஜீவன் ஜோதி ஜனாதே जीवन के ज्योति जला दे, पाप मैदान को दूर हटा दे, पाप मैदान को दूर हटा दे, சூத்திரம் சூத்திரம் சர்வவல்லமுள்ள தேவனே, தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். தம்முடைய பிள்ளைகள் அன்புடன் செலுத்தின காணிகளுக்காய் நன்றி. இதை ஆசீர்வாதி அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும் தேவனே. சோத்திரம் 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 பரலோக புகைத்திலே கர்த்தாவே அவருடைய பேர்களை எழுதி கொள்ளும். கொடுங்கள் கொடுக்கப்படுவது என்ற பிரமாணமுடைய வாய்ப்பு தேவையெல்லாம் சந்தியும் அவர்கள் கைட்டு செய்கிற எல்லா வேலை பிரயாசங்களையும் நம்முடைய ஆசீர்வாதம் இருக்கத்து உண்டாயிருக்கிறது. தம்முடைய பரிசுத்தமான திருப்பணிக்காய், தம்முடைய கர்த்தாவே பரிசுத்தங்களுடைய போஜனங்களுக்காய், தெய்வீக காரியங்களுக்காய் உபயோகப்படுவதாக இதை கர்த்தாவே ஆசீர்வாதம் ஏராளமாக்கும். இதற்கான ஆசீர்வாதங்களை பிரதிபலனாய் கர்த்தாவே அவர்கள் கட்டிட்டுள்ளவும் கிருபையாயிரம் ஆசீர்வாதம் ஏற்றுக்கொள்ளும். கிறிஸ்துவின் மகத்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அளவற்ற கிருபையினாலே திருச்சபையின் தலைமை அப்போஸ்தலர் அவர்கள்
இந்த பரிசுத்த ஆராதனையிலே கலந்து நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் செய்த பெரிய ஒழுங்குக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரித்து மையப்படுத்துகிறேன். வழக்கமாக கன்னியாகுமரியில் ஊழியர் மாநாடு நடக்கின்ற பொழுது அந்த ஊழியர் மாநாடு நடக்கிற கேம்பஸுக்குள்ளே ஒரு பெரிய இடம் மைதானம் இருந்தது. அதில் விதமாக செட்டுகள் அமைத்து 2 தடவையாக ஆராதனை நடத்தியிருக்கின்றோம். இப்பொழுது அந்த இடத்துல பெரிய கட்டடம் ஒன்று கட்டிவிட்டபடினால் அங்கே இடமில்லாமல் போயிட்டபடினால் இங்கே ஆராதனை நடத்த வேண்டும் என்று கர்த்தருடைய பரிசுத்தவான் அவர்கள் அனுமதித்து இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரித்து மையப்படுத்துகிறேன். ஊழியர் மாநாடு இந்த தடவை மிக சிறப்பாக ஆசீர்வாதமாக நடந்து கொண்டிருக்கின்றது. மிக ஆழமான கருத்துக்களை ஆசீர்வாதங்களை ஊழியக்காரர்களுக்கு கர்த்தருடைய பரிசுத்தவான் அவர்கள் பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மகா மேன்மையான காரியமாக இருக்கின்றது. அடுத்து திருச்சபை ஒரு மேலான நிலைக்கு கடந்து போகிறது என்பதை இந்த நாட்களிலே உணர முடிகிறது. அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரித்து மையப்படுத்துகிறேன். அதனுடைய தலைவராகவும் அதில் வருகின்ற வாகனங்களுக்கு அந்த பெட்ரோல் டேங்களை நிரப்பக்கூடியவர்களாகவும் தலைமை அப்போஸ்தலர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான வாகனங்கள் வரிசையாக நின்று பெட்ரோல் டீசல்கள் எல்லாம் நிரப்பி கொண்டிருக்கின்றது. அவர்கள் அதை நிரப்பி கொண்டு அந்த வேலையை அவர்கள் தான் செய்கின்றார்கள். அப்படி நிரப்பி அனுப்பி கொண்டிருக்கும் போது அங்கே இன்னொருவர் சொல்லுகின்றார், ஐயா எல்லாம் அந்த வாகனங்கள் நிறைவாக இருக்கின்றது, ஏராளமாக இருக்கின்றது. ஆகையினாலே பெரிய வண்டிகளுக்கெல்லாம் நிறைவாக கொடுத்து விட்டால் மற்ற வண்டிகளுக்கு காணாமல் போயிட முடியுமே. ஆனால் ஒரே சீராக எல்லாருக்கும் ஒரு லிமிட்டாக 2 லிட்டர் 5 லிட்டர் என்று பகிர்ந்து கொடுக்கலாமே என்று சிலர் பேசிக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அவர்கள் ஒரு வசனத்தை உணர்த்தி ஒரு காரியத்தை சொல்கிறார்கள். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். காலமாக ஊறுகிற நீரூற்றாக இருக்கின்றபடினாலே இங்கிருந்து எடுக்கப்படுகிறது ஒருபோதும் வற்றி போகாது. ஆகையினாலே தேவையானவைகள் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வரங்கள், அதாவது பெரிய வாகனங்களுக்கு நிறைய தேவைப்படுகிறபடினாலே நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கிறது. சின்ன வாகனங்களுக்கு குறைவாக தேவைப்படுகின்றது. அதை மனதில் வைத்துக் கொண்டு அது எவ்வளவு தேவையாக இருந்தாலும் கொடுக்க முடியும். அது நித்திய ஜீவகாலமாக ஊறுகிற நீரூற்றாக இருக்கிறது என்று சொல்லி தலைமை அப்போஸ்தலர்கள் அந்த ஆளுக்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். ஆவிக்குரிய வரங்களை பகிர்ந்து கொடுப்பதற்காக தலைமை அப்போஸ்தலர் அவர்களை திருச்சபைக்கு தலைமையாக தந்திருக்கிறார். அன்று மோசேயினுடைய கனத்திலிருந்து கொஞ்சம் எடுத்து கொடுத்து யோசுவாவை பலப்படுத்தினது போல, யோசுவாவை ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்தினது போல, இந்த தலைமை அப்போஸ்தலர் மூலமாக அவர்களுக்கு இருக்கின்ற கனத்தை, அவர்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை, அவர்களுக்கு கொடுத்திருக்கிற வல்லமைகளை ஊழியக்காரர்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுத்து இந்த ஊழியத்தை தீவிரமாக செய்வதற்கான இந்த ஊழியர் மாநாடு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தேவ சமூகத்தில் சொல்லிக் கொள்கிறோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லப்பட்ட வசனத்தை மறுபடியும் உணர்த்தி கொடுக்கிறார்கள். ஆவியினுடைய அனுக்கிரகமானது அது அளந்து ஒரு சீராக கொடுக்கப்படுகிறதில்லை, அவனவனுடைய பிரயோஜனத்திற்காக கொடுக்கப்படுகிறது என்று விளக்கம் சொன்னதாக நான் அந்த தரிசனத்தில் காண முடிந்தது. ஆகையினாலே கர்த்தருடைய வேலையை யார் யார் தீவிரமாக செய்கின்றார்களோ, யார் யார் கர்த்தருக்காக அதிகமாக பிரயாசப்படுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் கிருபைகள் வரங்கள் அதிகமாக பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது என்று அந்த தரிசனத்தின் மூலமாய் காண முடிந்தது. அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரித்து மையப்படுத்துகிறேன். இந்த ஆராதனையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மிகுந்த சந்தோஷமுடையவராக மகிழ்ந்து கலிகூர்ந்து இந்த ஆராதனையை அவர் விதமாய் கவனித்து கொண்டே இருந்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காட்சியை காண முடிந்தது. அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். அது மாத்திரமல்ல, ஒரு பெரிய பேழை ஒன்று இங்கே இறங்கி வந்தது. அது பார்ப்பதற்கு சின்னதாக தோன்றினது. அந்த பேழைக்குள்ளே தலைமை அப்போஸ்தலர்கள் பிரவேசிக்கிறார்கள். சபைகள் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரவேசித்து அது ஒரு பெரிய பேழையாக மாறி உலகம் அனைத்தில் உள்ள தேவனால் முன்குறிக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் பிரவேசித்து அது அப்படியே ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற ஒரு காட்சி இந்த நாட்களில் காண முடிந்தது. அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரித்து மையப்படுத்துகிறேன். அன்று நோவா கட்டிய பேழைக்குள்ளே பிரவேசித்தவர்கள் மாத்திரம்தான் அந்த ஜலப்பிரளயத்திலிருந்து காக்கப்பட்டார்கள், மற்றதெல்லாம் அழிந்து போனது. அதுபோல திருச்சபையை கட்டி கொண்டிருக்கிற தலைமை அப்போஸ்தலருடைய நோக்கமானது இது ஒரு பேழையாக கட்டி இதற்குள்ளே வருகின்ற மக்கள் வரக்கூடிய அழிவுக்கு தப்பித்துக் கொள்வதோடு மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற திட்டத்தோடு கூட இந்த சபை ஊழியம் ஆரம்பித்திருக்கிறது என்பதை மறுபடியும் தரிசனத்தின் மூலமாக உணர்த்தி கொடுத்தார். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரித்து மையப்படுத்துகிறேன். ஆகையினால் நாம் வந்திருப்பது ஒரு பேழைக்குள்ளாக பாதுகாவலான ஒரு இடத்துக்குள்ளே வந்திருக்கின்றோம். அடுத்து இந்த உலகத்திற்கு மகா பயங்கரமான அழிவுகளும் ஆபத்துகளும் வரப்போகிறது என்பதை இடையிடையே நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றார். அது நடக்கப் போகின்றது. அதில் தப்பித்துக் கொள்ளும்படியாக நாம் எல்லாரும் பாதுகாக்கப்படும்படியாக, நாம நம்முடைய குடும்பங்களும் பிள்ளைகள் எல்லாரும் பாதுகாக்கப்படும்படியாக இந்த பேழையை கட்டுவதற்கு தேவன் நம்முடைய பரிசுத்தமானை அனுப்பியிருக்கின்றபடினாலே நாம் எல்லாரும் இந்த ஐக்கியத்துக்குள்ளே சரியாக நிலைத்து நின்று இந்த பேழைக்குள்ளே நம்மை காத்துக்கொண்டு வரக்கூடிய அழிவுக்கு தப்பித்து பரலோகராஜ்யம் செல்வதற்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று தேவசமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் கொடுத்த காட்சி தரிசனங்களுக்காக நன்றி கூறி சாட்சியப்படுத்தியுள்ளேன்.
இது ஒரு பண்டிகை நாளாக நான் என்னுடைய வாழ்க்கையில் கருதுகிறேன், அனுபவிக்கிறேன். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நடந்த ஊழியர் மாநாட்டின் போது, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தன்மையும் அவருடைய மகிமை, அவருடைய மகத்துவம், அவருடைய அன்பு எவ்வளவு ஆழ நீளம் என்கிறதை இந்த நடந்து முடிந்த நாட்களிலே நானும் அறிந்து என்னுடைய அறிவிலே, தெய்வீக அறிவிலே, அதாவது அதிகம் விருத்தி அடைந்திருக்கிறதை நான் உணர்கின்றேன். அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்திருந்த போதிலும் அவருடைய அதாவது தன்மையை பற்றி இந்த நடந்து முடிந்த இத்தனை நாட்களிலேயும் அதிகமான காரியங்களை நான் அறிந்து கொண்டேன். அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை. இப்பொழுதும் இந்த ஆராதனையில் அதாவது நான் பிரதானமாக கற்றுக்கொண்ட 2 காரியங்கள் என்ன என்றால், அதாவது இந்த யெகோவா விட்னஸ்காரர்கள், இயேசுவின் நாமம் என்று சொல்லப்படுகிறவர்கள், அதாவது பல வகையிலேயும் ஆங்காங்கு பண்ணுகிறதையும், அதாவது பல நிலையிலேயும் நம்மிடத்தில் நேரடியாக மோதல் செய்யாவிட்டாலும் அவர்கள் தாங்களுடைய கொள்கை சரி என்று சாதிக்கிற ஒரு சாதனையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எவ்வளமாக பதில் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றியும் இந்த நாளில் நடந்த கர்த்தருடைய வருஷம் கொடுத்த செய்தியின் மூலமாக நான் விரிவாக அறிந்து கொள்ளவும், அப்படிப்பட்டவர்களுக்கு சரியான பதில் கொடுப்பதற்குரிய பொருள்கள் இந்த நாள் நான் விளங்கிக் கொள்ளவும் ஆண்டவர் கிருபை செய்தார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதாவது இந்த நாட்களில் கூடுதலாய் திடப்பட்டு ஸ்திரப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு தேவனுடைய எல்லா கிருபைகளுக்காகவும் தேவனை வாழ்த்தி இயேசு நாமத்தில் என்னோட வார்த்தை சாட்சி முடிகிறேன். தேவனை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறேன். நீ மட்டும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து கர்த்தரை துதிக்க சோத்திரிக்க கிருபை கொடுத்த தேவதேவனை சூத்தி சோதரித்து கொண்டு அடையனை சாட்சி முடித்துக் கொள்கிறேன். 2 பேதுரு 1:18 பிராரமாய் அவரோடு கூட பரிசுத்த பர்வதத்தில் நாங்கள் இருக்கும்போது வானத்தில் பிறந்த அந்த சத்தத்தை நாங்கள் கேட்டோம் என்று சொல்லி பரிசுத்த பேதுரு சொன்னது போலவே நாங்களும் இந்த 5 நாட்களும் அக்கினிக்குள்ளாக, ஆசீர்வாதத்துக்குள்ளாக ஐயா அவர்கள் ஒவ்வொரு ஆராதனையிலும் ஒவ்வொரு சப்ஜெக்டிலும் வானத்திலிருந்து பிறந்த சத்தத்தையும் காட்சி தரிசன வெளிப்பாடுகளையும் பெற்று இந்த ஊழிய பாதையிலே நாங்கள் முன்னேறி செல்லவும், எச்சரிக்கப்படவும், தொடர்ந்து அவள் வல்லமை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் இரக்கம் செய்தார். நமக்கு ஒரு அப்போஸ்தலரை தேவன் கொடுத்திருக்கபடினால் தேவனை நான் சோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த ஆராதனை வேளையிலும் தேவனுடைய பிரசன்னம் அதிகமாய் வெளிப்பட்டு கொண்டிருந்தது. தேவ தூதர்கள் ஏறி இறங்குகிறார்கள். பரலோக ஆராதனைக்கு ஒப்பான ஒரு ஆராதனையை தேவனாய் கர்த்தர் காமித்துக் கொண்டிருந்தார். வெற்றியா முடிக்க தேவ ஜனங்கள் பரிசுத்தவான்கள் ஜெபிக்குமாறு கேட்டுக்கொண்டு அடிவருடைய சாட்சியை முடித்தோம். வாழ்க்கையிலே தேவன் ஒரு நன்மை செய்தார், எனக்கும் வெற்றிக்கும். மீண்டும் ஒரு பெண் குழந்தையை தேவன் கடந்த 18ஆம் தேதி அன்று தேவன் எனக்கு தந்தார். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதை குறித்து தேவன் ஒரு வார்த்தை சொன்னார். அதாவது நன்மை செய்திருக்கிறேன் என்ற ஒரு காரியத்தை அவர் என்னிடத்தில் பேசினார். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி. கடந்து சென்று அந்த காரியங்களை குறித்து நான் விசாரிக்கும் போது ஆபத்தான ஒரு நிலையில இருந்து தேவன் காப்பாற்றி அந்த குழந்தையை பிறக்க செய்தார். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் சாட்சியை முடித்துக்கிறேன். இறைவா சபை ஆசீர்வதியும், உணவாயத்திலும் உலகமெங்கும் வியாபிக்க செய்யும். கர்த்தாவை தெரிந்து கொள்ளட்ட மக்கள் எல்லாம், புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் எல்லாம் கூட்டி சேர்க்கப்படட்டும். கிருபையாயிரும். இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவை தொழுதுள்ளோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சுதிக்கப்படுவதற்கும் சோத்திரிக்கப்படுவதும் சுதிமத்தில் வாசமாயிருக்கும் தூய 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 பிதாவை தேவனே, வானமாய்களும் பூமியாகவும் சமுதிரம் எல்லாம் தம்மை சுகின்றன. நாங்கள் தம்மை சுதியாயிருப்போம். நன்றியிருந்தே அவருடைய இரத்தோடு மீட்கப்பட்ட இடத்தோடு என்ன நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, கிருபைகளை பெற்ற சந்தோஷோடு தேவத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. வெளிச்சத்தை அருளீரே, எங்கள் கண்களை திறந்தீரே, அதற்காக சோத்திரம். கர்த்தாவே, தேவனுடைய மகிமையாக இருக்க கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் முகத்தில் உள்ள ஒளியை கர்த்தாவே அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடி இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் தேவனான அவருடைய கண்களை குருடாக்கினார். இந்த உலக மக்கள் எல்லாம் குருடாக இருக்கும் பொழுது எங்கள் தேவனே சோத்ராம் சோத்ராம் சோத்ராம். அநேக மக்களுடைய கண்களை திறந்ததற்காய், விசேஷமாய் புதிய மக்களுடைய கண்களை தெளிவாய் திறந்ததற்காய் ஹல்லேலூயா. எங்கள் கண்களை திறந்ததற்காய் சோத்திரங்கர்த்தாவே சோத்ராம். உடைய ஒளி எங்கள் மேல் பிரகாசித்து கொண்டிருக்கிறதற்காய் நன்றி எடுக்கிறோம். தேவனே, எங்களுக்கு தேவனீர் பாதுகாவலை கட்டிட்டிருக்கிறதற்காய் சோத்திரம். தேவனே, நன்றி எடுக்கிறோம். தேவதூர கூட்டங்கள் எல்லாம் சபையை பாதுகாக்க முடியாது இவர் கட்டிட்டிருக்கிறதற்காய் நன்றி எடுக்கிறோம். தேவனே சோத்திரம் சோத்திரம். சபைக்காய் கர்த்தா
ஹalleluya 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 ஆசீர்வாத மழை பெய்யட்டும். ஹalleluya 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 ஏது சுத்தமுள்ள எங்கள் பரம பிதாவே ஆமென். பரமண்ணங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நாமத்திலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஹalleluya ஹalleluya எல்லோரும் எழுந்து நில்லுங்க. கோஷமுடு. பிதாவாய் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya பிதாவாய் தேவனுக்கு ஜெய். குமாரனாய் தேவனுக்கு ஜெய். பரிசுத்தாவியானவராய் தேவனுக்கு ஜெய் 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 ஜெய்.